நாகை மாவட்டம் கீவளூர் தாலுக்கா விடுந்தாமடி கிராமத்தில் வசிக்கும் ஆர் கிருஷ்ணமூர்த்தி விவசாயி. நாங்கள் வந்து 40 வருடமாக கடலை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. டிசம்பர் மாதத்தில் போட்டால் தான் எங்களுக்கு வந்து பூச்சி தொல்லை இல்லாமல் ஈரமும் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா மகசூல் கொடுக்கும். அதுக்கு பிறகு போட்டால் எங்கள் கடற்கரை ஓரத்தில் மணல் சரியாக இல்லாததுனால மகசூல் சரியாக இருக்காது. அதனால் டிசம்பர் மாதத்தில் தான் நாங்கள் போகிறது எப்போதுமே. T7 தான் இப்போ அதிகம் போட்டிருக்குறோங்க. வெஸ்டர்ன் பாட்டிபூர் இதெல்லாம் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மார்கழி பட்டத்தில் போடும்போது முதல்ல டிராக்டர் விட்டு ஒரு சாலை அடிச்சிடுங்க. அப்புறம் ஒரு 15 நாள் இந்த தொழு உரம்லாம் அள்ளி விட்டு மறு சாலை அடிப்போங்க. 2வது சாலை அடிச்சு விட்டு 3வது வந்து அடி உரமாக டிஏபி, யூரியா, பொட்டாஷு, சிப்ஸா எல்லாம் போட்டு கடலையை போட்டுருவோங்க. கடலை போட்டு ஒரு 30 நாள் 40 நாளில் மறுபடியும் களை கொத்தி சிப்ஸம் போட்டு களையை கொத்தி விட்டுருங்க. அதுக்கு பிறகு மருந்து பூச்சி விழுந்துன்னா மருந்து அடிப்போங்க. அப்புறம் அறுவடைக்கு தயாராகிடும். 60, 70, 80 நாளுக்கு மேலே 90 நாள் ஆனால் அறுவடை ஆகிடும். இயற்கை முறையில் வந்து எங்கள் வீட்டு மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதுவில் 2யும் தான் கலந்து போடுவோங்க. வேறு ஒன்றும் இயற்கை உரம் போடுறதில்ல. இந்த குப்பை செத்தை கிடக்கும், அந்த மக்கின குப்பை செத்தை அதில் போடுவோங்க. அது அடி உரம். அதுக்கு மேலே டிஏபி, யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் கலந்து போடுவோங்க. 2வது வந்து 45 நாளுக்கு பிறகு சிப்ஸை வாங்கி போட்டு இதை கொத்தி விட்ருவோங்க. அதுக்கு மேலே தண்ணி இறைக்க ஆரம்பிச்சிடுவோங்க. கடலை போட்டு ஒரு வாரம் 7வது நாள் முளைச்சி வந்துடும். அதுலேருந்து அது 15 நாளில் தண்ணி இறைக்க ஆரம்பிச்சிடுவோங்க. ஈரம் இருந்ததுன்னா 15 நாளைக்கு பிறகு தான் இறைப்போங்க. அதுக்கு பிறகு 15 நாளுக்கு பிறகு பூச்சி வச்சிருந்தா மருந்து அடிப்போங்க. அதுலேருந்து தண்ணி இறைச்சிட்டு வருங்க. 15 நாள் 8 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி இறைப்போங்க. 40 நாள் ஆனோடனே உரத்தை போட்டு மறுபடியும் களை கிண்டி விட்டு அதுலேருந்து தண்ணி தொடர்ந்து 80 நாள் வரலையும் இறைப்போங்க. அதுக்கு இடையில பூச்சி மருந்து 2 தடவை அடிப்போங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 18,000 20,000 ரூபா வரலையும் வரும். லாபம் வந்து அது முறையாயிட்டுதுன்னா ஒரு 50,000 ரூபா வைக்கணும்னா 30,000 ரூபா மிச்சம் இருக்கும். செலவு அதில் ஒரு 10,000 ரூபா அந்த மருந்து அடிக்கிறது போக 20,000 ரூபா மிச்சம் கிடைக்கும். 2.5 மாவுக்கும் வந்து ஒரு 50,000 ரூபா செலவாகும். விற்றா 1,00,000 ரூபா விற்கும். அந்த அரிய கூலி எல்லாம் போக ஒரு 40,000 ரூபா மிச்சப்படும். இந்த இலைப்புள்ளி நோய் வரும். அப்புறம் இடையில வந்து வெள்ளையாக ஒரு பூச்சி உள்ளி மாரி அது ஒன்று வரும். அதுக்கு மருந்து அடித்தா தான் அது போகும். வறட்சியை தாங்க, அதிக மழையை தாங்காது. அதிக மழை பெஞ்சுன்னா செடி அழுவி விடும்.